அமீன் ரவுட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் MS உதயமூர்த்தி எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. ஞானிகளின் எண்ண நிலை. சில மேதைகளும் தலைவர்களும் என்னை அதிசயத்தில் ஆழ்த்தியது உண்மை. ஆனால் பல சமயம் சில சாதாரண மக்கள் என்னை வியக்க வைத்திருக்கிறாங்க. மனித வளர்ச்சி உயர் பதவியிலிருந்து எடை போடப்படுவதில்லை. எத்தனை முறை நமது கிராமத்து பெரியவர்கள் நம்மை சிந்திக்க வைக்கிறாங்க. நகரவாசம் 20ஆம் நூற்றாண்டு நாகரிகம் என்று ஏதும் பரவாத கிராமத்தில் சலவை சட்டைக்கும் மெருகேறிய பூட்ஸுக்கும் மதிப்பில்லாத ஊரின் பெரியவர் தமது சாந்தத்தினால், கனவினால், இனிமையினால், அனுபவத்தினால், தமது உறுதியினால் எத்தனை முறை நம்மை வியக்கச் செய்திருக்கிறாங்க. நாணயம் என்பது ஒரு மனிதரை தட்டி பார்த்து உணர்வதல்ல, இத்தனை நாள் எப்படி வாழ்ந்து வந்திருக்கிறார் என்று வாழ்க்கை பேரேட்டின் தொகுதியைத்தான் நாணயம் என்கிறோம். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணங்களே வாழ்க்கை பேரேடாக மலர்ந்திருக்கிறது. அவர்கள் பணம், புகழ், அதிகாரம் என்று எதையும் நாடாம ஒரு நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருபவர்கள். அவர்கள் தங்களது குண நலன்களின் நமது தலைவர்களுக்கும் மேதைகளுக்கும் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்க்கை மலர்கிறது, அவ்வளவுதான். சில பெரியவர்கள் வரும்போது அவர்களுடன் ஒரு பெருந்தன்மை வருவதை கண்டிருக்கிறீங்களா? சில நண்பர்கள் வரும்போது ஒரு கலகலப்பும் சிரிப்பும் அவர்களுடன் தொடர்ந்து வருவதை பார்த்திருக்கிறீங்களா? ஆனா மற்றும் சிலர் கடுகடுப்பையும் வெறுப்பையும் கொண்டு வருவாங்க. சிலர் சோகத்தையும், சிலர் நமது உற்சாகத்தை அடியோடு போக்கிவிடும் ஓர் இருளையும் சுமந்து வருவாங்க. இது எப்படி நேருகிறது? சிலர் மகிழ்ச்சி கதிர்களையும் சிலர் வெறுப்பு கதிர்களையும் அவர்கள் அறியாமல் பரவ விடுறாங்க. ஆம், அதுதான் உண்மை. நம் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் நாம் ஆகிறோம். நாம் எப்படி ஆகிறோமோ அப்படிப்பட்ட எண்ண அலைகள் தான் நம்மிடமிருந்து உற்பத்தியாவது, பரவுகிறது. எந்த விஞ்ஞானிகளும் இதுவரை இக்கதிர்களை நிர்ணயிக்கவில்லை. நமது மூளையை ஊடுருவும் கதிர்கள் நியூட்ரினோ என்பவை. அவை ஒருவேளை எண்ணச் சக்தியை சுமந்த கருவியாக, ஒளியாக இருக்கலாம் என்று அபிப்பிராயப்படுறாங்க விஞ்ஞானிகள். மனிதனை சுற்றி ஒரு வகை ஒளி இருக்கிறது என்றும், அந்த ஒளிக்கு நீலம், மஞ்சள், சிவப்பு, ஊதா, கருப்பு என்று நிறம் இருப்பதாகவும், அந்த நிறங்கள் நமது வளர்ச்சிக்கு ஏற்ப மாறுபடுவதாயும் சில சோதனைகள் மூலம் மனோதத்துவ நிபுணர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கட்டும், பிடிக்காமல் போகட்டும். மனிதன் தன் மனநிலையை, எண்ணங்களின் சக்தியை பரவிடுகிறான் என்பதும், சிலர் மகிழ்ச்சியையும் சிலர் துக்கத்தையும் சோகத்தையும் பரவிடுகிறாங்க என்பதும் நம் அனுபவத்தில் காணும் உண்மை. சில யோகிகள் முன் ஞானிகள் முன் நின்றிருக்கிறீங்களா? அது ஓர் அனுபவம். துரதிருஷ்டவசமாக நமது நாட்டில் அவல நினைத்து உரலை இடித்த கதையாக மூட நம்பிக்கைகளை ஒழிக்கப் போய் நமது ஞானிகளையும் யோகிகளையும் தவ முனிவர்களையும் புரிந்து கொள்ள முடியாத தடையாக பகுத்தறிவு திரையிட்டு நிற்கிறது. ஒரு சமயம் அறிஞர் அண்ணாதுரையுடன் இது பற்றி பேசினேன். அவர் நமது ஞானிகளை பற்றி பேசியது என் உள்ளத்தை தொட்டது. அண்ணாவின் ஆசி வேண்டும் நமது ஞானிகளுக்கு என்பதில்லை. இது எழுதுவதன் நோக்கம் எத்தனை பெரிய அறிவுக்கடலாகவும் அதே சமயத்தில் அடக்கத்தின் வடிவமாகவும் அவர் இருந்தார் என்பதை அறிந்து வியந்தேன். பகுத்தறிவு காரணகாரியம் காட்டும் அறிவு. காரண காரியத்திற்கு அப்பால், நம் புலனுக்கு அப்பால் இருக்கும் அறிவை எல்லாம் பற்றி இன்று நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்படுது. இன்றைய பூதிக விஞ்ஞானிகளின் விஞ்ஞான ஆராய்ச்சி நம்மை வேறு உலகத்திற்கு அழைத்து செல்லுது. அவற்றை படிக்கும்போது மனித மனம் கற்பனை செய்திராத புதிய புதிய வைரச் சுரங்கங்களுள் இறங்குவது போலவும், பிரபஞ்ச வெளியில பறப்பது போலவும் நமக்கு உணர்ச்சிகள், அனுபவங்கள் ஏற்படுது. ஆர்தர் கொய்ஸ்லர் எழுதிய ரூட்ஸ் ஆஃப் கோயின்சிடென்ஸ் என்னும் புத்தகத்தை படித்து பாருங்க, எல்லாம் விளங்கும். அமெரிக்காவின் ஜீவன் இது ஒரு நடைமுறை உலகை உணர்ந்த நாடு என்பதாகும். செயல்முறையில பலன் அளிக்கும் சிந்தனை மிகுந்தோர் நாடு என்பதாகும். காரண காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சனைகளுக்கு முடிவு காணும் நாடு இது.
ஆனால் இப்போது மனித மனத்தில் ஒரு பகுதிதான் நினைவு அறிவு என்றும் அந்த பகுதியில் இயங்குவது தான் காரண காரியம் தர்க்கவாதம் பகுத்தறிவு என்றும் விஞ்ஞானிகளும் பல மன நூலாரும் கண்டுபிடித்திருக்கிறாங்க. இதற்கப்பால் நினைவுக்கு அப்பாற்பட்ட மனம் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ள மனம் இருக்கிறது என்றும் கூறுகிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு உண்மை, இதெல்லாம் எப்படி நமது அனுபவத்தின் மூலம் நாம் அறிய முடியும் என்பதையெல்லாம் பின்னால் தனியே கவனிப்போம். யோகிகளும் ஞானிகளும் இப்பிரபஞ்ச அறிவுடன் இப்பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பு கொண்டவர்கள், தொடர்பு கொள்ளும் முறையை அறிந்தவங்க. ரமண மகரிஷி முன் நின்று இங்கிலாந்து பத்திரிகை நிருபர் பால் பிரண்டன் கூறுகிறார், என் மனத்துல ஓர் அமைதி பிறந்தது, ஒரு நிறைவு ஏற்பட்டது, ஒரு மகிழ்வு பொங்கி வழிந்தது. நாங்கள் பேசிக்கொள்ளல, எல்லாவற்றையும் உணர்ந்தவர் முன்னிலையில் நிற்கிறோம் என்பதை என்னால் உணர முடிந்தது. ஒரு நம்பிக்கை, அமைதி, மகிழ்வு, நிறைவு பரவுது. ஞானிகள் முன்னிலையில எங்கிருந்து வருகிறது இது? ஞானிகள் அன்பும் கருணையும் தான் சக்தி நிலையில் நம்மை ஊடுருவுகின்றன. ஞானிகள் எண்ணங்களின் வடிவம், என்ன சக்திகளின் உறைவிடம், என்ன சக்திகளின் கதிர்வீச்சு. ஏதோ பிராமணர்கள் ஆடும் நாடகம் என்றனர் என் பகுத்தறிவாத நண்பர்கள். ரமணரை பற்றி அப்படி சொன்னாங்க. ஆகவே நான் அவரை சந்தேகத்துடனும் இனிய நகைப்புடனுமே நோக்கி வந்தேன். அவர் இறந்து போனதும் ஒரு சமயம் கல்லூரி பிக்னிக்கின் போது கல்லூரி பஸ்ஸை அங்கே நிறுத்தினாங்க. ரமணர் அப்போது இல்லை, ஆனால் அவர் வாழ்ந்த அறை இருந்தது, ஆசிரமம் இருந்தது. அவர் அறைக்குள்ள நுழைந்த போது பால் பிரண்டன் வர்ணித்த அதே உணர்ச்சியை நானும் உணர்ந்தேன். பேச முடியாத பேரன்பு நிலை என்கிறாங்களே, அதன் பொருளை என்னால் உணர முடிந்தது. அவர் இறந்து விட்டதாக என்னால் கொள்ள முடியவில்லை. அவரது கனிவும் கருணையும் அன்பும் அறிவும் எண்ணங்களாக அங்கே மிதப்பதை, நம்மை ஊடுருவதை நான் உணர்ந்தேன். அடுத்த நமது ஞானிகள், தவ யோகிகள் அருட்பார்வைக்காக இயங்கிய நாட்கள் பல. எனது அமெரிக்க நண்பர்களுடன் இந்தியா வந்தபோது காஞ்சியில் சென்று காமகோடி சங்கராச்சாரிய சுவாமிகளை, பெரியவர்களை பார்த்தோம். என் உணர்வுகளை சொல்லுமுன் எனது அமெரிக்க நண்பர்களது செயலை விளக்குவதே போதுமானதாகும். என் உணர்வுக்கு நான் வருமுன் என்னுடன் வந்த சகோதரி கிறிஸ்தவ கன்னிமாதாவும் மற்ற அமெரிக்க நண்பர்களும் அவர் முன், அந்த ஞான படத்தின் முன், கருணையின் வடிவத்தின் முன் கீழே விழுந்து நமஸ்கரித்துக் கொண்டிருப்பதை கண்டேன். கனிவு என்னும் என்ன சக்தி எங்களை ஊடுருவிக் கொண்டிருந்தது. Thanks for watching. Please subscribe our YouTube channel.